السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين صفى ما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் ஹுரூஃபுல் மத்திலிருந்து ஒரு ஹர்ஃபான ஒரு எழுத்தான வாவை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஹுரூஃபுல் மத்துடைய அந்த பாடங்களின் தொடர்ச்சியாக அந்த தொடரிலே முதல் எழுத்தான ஹர்ஃபுல் மத்தான அலிஃபை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக யா மத்தை பற்றி பார்த்தோம். கடைசி ஹுரூஃபுல் மத்துடைய அந்த எழுத்துக்களிலே கடைசி எழுத்தான வாவை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆக இந்த பாடத்தை நல்ல முறையிலே செவியேற்று இதற்கான முழு முயற்சிகளை மேற்கொண்டு இந்த பாடங்களை கற்றுக்கொள்வோம் என்ற அந்த எண்ணத்துடன் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். வாருங்கள், முதல் வார்த்தையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் பாடத்தை தொடங்கலாம். எவ்வாறு நாம் பத்தாவுடன் அலிஃபை இணைத்து சிறிதளவு இழுத்து படித்தோமோ, நீட்டி படித்தோமோ அவ்வாறே நீட்டி ஓத வேண்டும். கஸ்ராவை யாவுடன் இணைத்து எவ்வாறு நீட்டி ஓதினோமோ அவ்வாறு தான் நீட்டி ஓதுனோம். இது தொம்மாவுடன் வாவு வருவதனால் இதையும் நீட்டி தான் ஓதுவோம். வாருங்கள், ஓதி பார்க்கலாம். ஹம்ஸா வாவ் தொம்ம ஊ, பா வாவ் தொம்ம பூ, தா வாவ் தொம்ம தூ, சா வாவ் தொம்ம சூ, ஜீம் வாவ் தொம்ம ஜூ, ஹா வாவ் தொம்ம ஹூ, ஹா வாவ் தொம்ம ஹூ, دال واو ضم دو، ذال واو ضم ذو، را واو ضم رو، زا واو ضم زو، سين واو ضم سو، شين واو ضم شو، صاد واو ضم صو، ضاد واو ضم ضو، طا واو ضم طو، ظا واو ضم ذو، عين واو ضم عو، غين واو ضم غو، فا واو ضم فو، قاف واو ضم قو، كاف واو ضم كو، لام واو ضم لو، واو واو ضم وو மன்னிக்கணும், மீம் வாவ் ضم மூ, نون واو ضم نو، واو واو ضم وو، ها واو ضم هو، همزة واو ضم أو، يا واو ضم يو. எழுத்து கூட்டாமல் நேராக ஓதினால் ஊ, பூ, தூ, சூ, ஜூ, ஹூ, ஹூ, தூ இந்த மாதிரியாக யாவரை நேராக ஓதுங்கள். ஏனென்றால் குர்ஆனை கற்றுக்கொள்ளும் இந்த விஷயத்திலே எழுத்து கூட்டி படிக்க தெரிந்து கொள்வதும் மிக அவசியம். நேராக படிப்பதும் எழுத்து கூட்டாமல் படிப்பதும் மிக அவசியமாக உள்ளது. நீங்கள் அனைவரும் குர்ஆனை அல்லது இந்த புத்தகத்தை இந்த பாடங்களை ஓதும் பொழுது மனசிலே எழுத்து கூட்டி படித்துவிட்டு வெளிப்படையாக ஓதும்போது அதை எழுத்து கூட்டாமல் படிக்கிற விதம் அதை வெளிப்படுத்த வேண்டும். மனசிலே எழுத்து கூட்டி படித்துவிட்டு வெளியிலே எழுத்து கூட்டாமல் படிக்கிற மாதிரியான வழியில் அதை வெளியெடுக்க வேண்டும். ஆக இந்த பாடங்களை நன்றாக தெரிந்து புரிந்து படியுங்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.